எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி என்ன சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஃபேவரட்டான இந்த அவியல் தாங்க. இந்த அவியல் வந்து செய்கிறதுக்கு ஒரு சுலபமான ஒரு டிஷ்ஷும் கூட, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் பார்ட் ரெசிபி கூட தாங்க. சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கிறேன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு, சீனியரக்காய், வாழைக்காய் எடுத்துருக்குறேங்க. இந்த காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயும் வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா கருத்து போயிடும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம அவியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், வெள்ளைப்பூடு இது நாளையும் சேர்த்து அரைச்சி நம்ம வச்சுக்கிறணும். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி இந்த வெட்டி வச்சிருக்கிற காயோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் அதில் போட்டு தேவையான அளவு தண்ணி ப்ளஸ் உப்பும் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம போடுற உப்பு மசாலா எல்லாமே அப்போ தான் காயோட வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த அவியலில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க. இந்த தேங்காய் எண்ணெய் தான் இந்த அவியலுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸுங்க. அதனால ஒரு குழிக்கரண்டி ஊற்றி நல்லா குலுக்கி விட்டுட்டு 1லேருந்து 2 விசில் மட்டும் வச்சு இறக்கி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான அவியல் ரெடி ஆயிரும். இறக்குனதுக்கப்புறம் வந்துட்டு புளிக்காத தயிர் ஒரு கரண்டி, பெரிய கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி, சின்ன கரண்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 கரண்டி புளிக்காத தயிர் விட்டு இறக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமான சுவையில் இந்த அவியல் ரெடி ஆயிருங்க. இந்த அவியல் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஈவினிங் பசங்க வந்துட்டு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.